நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைப்பேன். எப்போயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க, அதுதான் நம்ம தாரக மந்திரம். நாம நல்லா இருப்போம், நம்ம ஊர் நல்லா இருக்கும், நம்ம நாடு நல்லா இருக்கும், இந்த உலகம் நல்லா இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் காசை வாங்கிட்டு கொஞ்சம் பேர் வந்து ஓட்டு போடல. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் போய்கிட்டு சரி, பரவாயில்ல. அறுதி பெரும்பான்மை யாருக்குமே கிடைக்காம ஒரு வேளை ஜனாதிபதி ஆட்சி வந்து ஆட்சியை கலைச்சிட்டு ரீஎலெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா, இனிமேல் யாராவது ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்களா அப்படின்னு நினச்சி பாருங்க. சரிங்களா? காசு, ஏன்னா 2 கட்சிக்குமே தெரிஞ்சு வச்சு காசை வாங்கிட்டு நம்மளை வந்து மல்லாக்க தள்ளிட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த 2 பசங்களும் காசு தரமாட்டாங்க. 1. 2வது, என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஓட்டை போட்டு நம்மளை ஜெயிக்க வச்சு நம்மளை ஆட்சியில் உட்கார விடாமல் வச்சுருக்காங்களே, இதுக்கு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற கோபத்தில் இருக்கிறாங்க ஓட்டு போட்ட மக்கள். 2. 3வது, இனி ஒரு எலெக்ஷன் வந்தால் என்ன ஜனங்களோட மனப்பான்மை இருக்குது அப்படின்னா, என்னடா நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமே, இனிமேல் வந்து ஒரு நிலையான ஆட்சி வரணும் என்ன அப்படின்னா, ஒரு நல்லவருக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த நல்லவர் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். காசு இனிமேல் வந்து அரசியலுக்கு எந்த அரசியல் கட்சியும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா டே போங்கடா, நீங்கள் காசை வாங்கிட்டு எங்கேயோ போட்டுங்கடா அப்படின்னு காசை கொடுக்க மாட்டாங்க. ஸோ காசு கொடுக்கலன்னா ஓட்டு யாருக்கு கொடுக்கு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். காசு கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக அந்த ஓட்டு டிவிகேக்கு தான். இனிமேல் வந்து எந்த அரசியல் கட்சியும் காசு கொடுக்க பயப்படுவாங்க. ஸோ அரசியல்வாதிகளே, நீங்கள் தைரியமாக நிற்கலாம். உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால், நீங்கள் நல்லது செஞ்சுருந்தால் உங்களுக்கு நிச்சயம் ஓட்டு விழுகும், இல்லைன்னா விழுகாதுங்கிறதா உண்மை. இனிமேல் வந்து நான் வந்து ஆண்ட கட்சி பேண்ட கட்சி அதெல்லாம் கதைக்காகாது. ஸோ நீங்கள் இனிமேல் வர்ற அரசியலுக்கு வர்றவங்கெல்லாம் நல்லது செய்ய பழகுங்க. இது வரைக்கும் எப்படியோ நாசமாக போய் தொலைங்க. இனிமேல் நல்லது செய்ய பழகுனீங்கன்னா தான் உங்கள் அரசியல் வாழ்வு நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, நன்றி.